அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் பரப வருஷம்னு புதிய ஆண்டாக பிறக்குது. இந்த ஆண்டு சித்திரை மாதம் பரப வருஷம் அப்படின்னு புதிய ஆண்டு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டாக பிறக்குது. இந்த வருஷம் பிறந்த ஆண்டுக்கு குரு ராஜாவாக வர்றாரு. இந்த வருஷம் குரு ராஜாவாக வர்றாரு, செவ்வாய் மந்திரியாக வர்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரம் எப்படி, அது என்ன ராஜா எப்படி வர்றார், மந்திரி எப்படி இருப்பார், இந்த வருஷம் பஞ்சாங்கம் என்ன போட்டிருக்கு, அதெல்லாம் விரிவாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பேச போகிறோம். ஆனால் பிறக்கின்ற ஆண்டு, இந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற ஆண்டு நம்ம நேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மேசராசி நேர்களுக்கு இந்த பிறக்கின்ற ஆண்டு சித்திரை மாத பலன், அதாவது மாத பலன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது சித்திரை மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மேச மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதம் இந்த முதல் வாரத்திலேயே செவ்வாய்க்கு நம்ம பார்க்க போகிறோம்னா மேசராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் குரு இந்த வருஷத்தில் ராஜா வர்றாரு. அது ராஜாவாக வந்தாலும் குரு இப்போதைக்கு வக்ரமாக தான் இருக்கார். மீண்டும் மேசராசினியர்களுக்கு இந்த பிறக்கின்ற வருடத்தில் 5ஆம் இடத்தில் கேது சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ பிறக்கின்ற வருஷத்துலே இப்போ பொதுவான அந்த பலன், அதாவது இந்த கிரக நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் கேதுவும், உங்களுக்கு ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் குரு வக்ரமாகவும், அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 11 லாபஸ்தானம் அப்படி தான் இருக்கும். இந்த வருஷம் மாதம் பிறக்கும்போது மேசராசி அன்பர்களுக்கு அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு குரு 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியாக வருவார். உங்கள் ராசியில் மேசராசிக்காரர்களுக்கு குரு 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியாக தான் வருவார். அவர் இந்த வருஷத்தில் அவர் தான் குரு ராஜாவாக வர்றாரு. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மந்திரியாக வர்றாரு. இப்போ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, பொதுவாகவே இப்போ நம்மளுக்கு சுகாதிபதினு 9 பாக்கியஸ்தானாதிபதி சொல்ல முடியாது. பாக்கியஸ்தானாதிபதி 12ஆம் அதிபதி விரையாதிபதி, இவங்க 2 பேருமே குருவால் அவர் பக்கத்தில் இருக்கார். மீண்டும் உங்களுக்கு செவ்வாய் இப்போ 11 லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போது மேசராசி அன்பர்கள் பிறக்கின்ற தை மாத வருடத்தில் நீங்கள் வெளிநாடுகளில் செல்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. மேசராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதம் பிறந்த உடனே ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், இந்த அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு போகிறதுக்கான யோகம் உண்டு. பொதுவாக நீங்கள் புதுசாக தொடங்கணும், வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணணுன்னா பண்ணலாம் தைரியமாக. அது உங்களுக்கு நல்ல விதமாக அது கை கொடுக்கும். மேசராசி நல்ல விதமாக கை கொடுக்கும். காரணம் இப்போ என்னென்னா, மேசராசிக்கு அது சாதகமாக இருக்குது. இந்த ராகுவோடு சேர்ந்துருக்கிறதுனால சாதகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அது தைரியமாக நீங்கள் வெளிநாட்டு போகிறதுக்கான யோகத்துக்கு அதுக்கு உண்டான முயற்சிகள் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ 12ஆம் இடத்தில் 7.5 சனி நடந்துகிட்டே இருக்குது. 12ஆம் இடத்துல இப்போ சனி வந்திருக்கு உங்களுக்கு. அதுவும் குரு வீட்டில் வந்ததுனால சுப விரயங்கள் பண்ணிட்டே இருக்கும். ஏதாவது பொருளாதார ரீதியாக உங்கள்கிட்ட கையில் இருக்கிற காசு வெளியில் போயிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் வெளிநாட்டு பயணம் பண்ணும்போது நீங்கள் செலவு பண்ணி தானே ஆகணும். அது இல்லாமல் மேசராசி பார்க்கும்போது இந்த 7 சனிக்கும் போது குடும்பத்தில் பிரச்சனைகள், கொஞ்சம் உறவு முறைகள் நம்மளுக்கு பிரச்சனை வரும். அதுலேருந்து நம்ம பிரிஞ்சு இருக்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது தொழில் ரீதியாக நாங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னு வச்சிங்க, அது நம்ம கொஞ்சம் பிரிஞ்சு இந்த மாதிரி தானே வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இயற்கையாகவே அது உங்களுக்கு அமைஞ்சு போச்சு. அதாவது மேசராசி நேயர்களுக்கு இந்த போகிற ஒரு பாக்கியம் இருக்குது, இந்த வெளிநாட்டுக்கு போகிற பாக்கியம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு சரி, வெளிநாட்டு போகிறவங்களுக்கு தானே அந்த பாக்கியம் இருக்குது. இப்போ தற்போதைக்கு இப்போ நம்ம இங்கே இருக்கோமே அவங்களுக்குன்னு எப்படின்னா, உங்களுக்கு இப்போ பூமி யோகம் இருக்குது. பொதுவாக இந்த செவ்வாய்க்கு பூமிக்காரன் அதிபதி பூமி யோகம் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாச்சும் பணம் விரயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி சம்மந்தப்பட்டது இருக்கியா, அதில் புதிய முயற்சி புதுசாக கட்ட போகிறீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு இடத்த நீங்கள் எதிர்பார்த்து இந்த இடத்த ரொம்ப நாள் உங்கள் கைவசம் வரல அப்படின்னா, இந்த பிறக்கின்ற ஆண்டு இருக்கு இல்லையா, அந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டுலேருந்து அது உங்களுக்கு சாதகமான ஆண்டாக இருக்கும். ஒரு இடம் வாங்குறது போகிறது, அந்த மாதிரி பழைய வீடு கட்டிட்டு புதுசாக கட்டலாம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
காரணம் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் 11ல், சனி வீட்டில் இருக்கார். அதுவும் இப்போ சனி வந்து உங்களுக்கு வந்து விரையாதிபதியாக வந்திருக்கார் இப்போ. அதனால் ஏதோ குரு வீட்டில் வந்ததுனால பொருளாதார ரீதியாக நீங்கள் விரயம் பண்ணணும். அப்போ பண்ணும்போது இயற்கையாகவே மேச ராசிக்கு ஒன்று பூமியில் விரயம் பண்ணலாம், இல்லை புதுசாக இடம் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா புதுசாக இடம் கட்டுறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யோகம் உள்ளவங்க வெளிநாட்டுக்கும் போகலாம். அந்த மாதிரியெல்லாம் புது இது இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து வைகாசி மாதம் இருக்கு இல்லையா, இந்த பிறக்கின்ற தமிழ் மாதத்துலேயே வைகாசி மாதம் வந்து குரு பயிற்சி ஆகும். பயிற்சியாகி வக்கர நிவர்த்தியாகி உச்சத்தில் வரும். அப்போது 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது உங்களுக்கு வந்து குடும்ப ரீதியாக சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சுப செலவுகள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இப்போ பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு வந்து இந்த மேசராசி என்பதுக்கு வந்து சாதகமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பிறக்கின்ற ஆண்டு உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் மந்திரியாக வர்றாரு. பஞ்சாங்கப்படி பார்த்தோம்னா அதிகப்படியான மழை போட்டிருக்கு. இந்த குரு ராஜா வர்றதுனால தானியங்கள் நிறைய வரணும்னு போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து தங்கம் விலை இன்னும் கொஞ்சம் குறையும். இந்த ராஜா வர்றதுனால தங்க விலை குறையும், ஏறும். இந்த மாதிரிலாம் அந்த பஞ்சாங்கம் வந்து இப்போ அது பஞ்சாங்கத்தில் வந்து இந்த மாதிரி இந்த வருடம் எப்படி இருக்கும் அதெல்லாம் பொதுவான பலன் தான். இருந்தாலும் அந்த கிரகநிலை இருக்கு இல்லையா, மேச ராசிக்கான கிரகநிலை, அந்த கிரகநிலை பார்க்கும்போது செவ்வாயில் பிறந்த நீங்கள், செவ்வாய்க்கு அதிபதியாக பிறந்த நீங்கள் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முழுவதும் சாதகமாக நல்ல பலனே இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டமோ அப்படின்னு மட்டும் பார்த்துங்க. அந்த நாள் போக மற்ற நாள்களில் நீங்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக உங்களுக்கு ராசியாதிபதி உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய், அதுக்கு அதிபதி முருகன். அதனால் முருகன் மேலே ரொம்ப பக்தி உள்ளவ முருகன் வழிபாட்டு பண்ணிவிட்டு ஒரு காரியத்தை தொடங்கலாம். இல்லையா அம்பாள் வழிபாடு உங்களுக்கு எது பிடிக்குதோ, இல்லை குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த காரியத்தை முடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதம், இந்த வருடம் பிறந்த இந்த முதல் மாதமே சித்திரை மாதம் மேசராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக உள்ளது. இந்த மாதம் உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். மீண்டும் உங்களை சந்திப்போம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.